Hey everyone, welcome to Shreesan. நம்ம சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சீஸ் பவுடர் பற்றி தான் பார்க்க போகிறோம். சீஸ் பவுடர்னு கிட்ஸோட சூப்பர் டூப்பர் ஃபேவரட்டான இந்த ரெசிபி நம்ம சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம். வெளியில் வாங்குறது வந்து நிறைய அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து அது நம்ம கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. வீட்லேயே நம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நம்மளுக்கு தேவை சீஸ் தான். இந்த சீஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி பவுடர் பண்ணி செய்யறதுனால அதோட ஷெல்ஃப் லைஃப்பும் அதிகமாகும். இது வந்து நீங்கள் நிறைய வேஸில் பண்ணலாம். சேனல்லேயே வந்து இது வந்து நம்ம ஸ்டவ் டாப்லேயும் பண்ணியிருக்கோம், தவா மேலே வச்சு. அந்த வீடியோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்க ஐ பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து அவனில் செய்ய போகிறோம். ப்ளஸ் இதை வந்து ஃப்ரீஸ் பண்ணியும் காமிக்க போகிறோம். ஸோ 2 வேஸில் இன்றைக்கி நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். அவனில் இதே மாதிரி தான் நீங்கள் மைக்ரோவேவ்லேயும் பண்ணிக்கலாம். ஸோ சேம் மெத்தட் தான். இன்னொரு மெத்தட் வந்து நம்ம சீஸை துருவிட்டு ஃப்ரீஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ 2 வேலையும் நம்ம சீஸ் பவுடரை எப்படி சிம்பிளாக வீட்லேயே செஞ்சிடலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ட்ரேல நீங்கள் கீழே அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு உங்களோட சீஸை வந்து நீங்கள் நல்லா கிரேட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி சீஸை வச்சு நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா துருவி எடுத்துட்டோம். இது நான் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவன் ஆன் பண்ணிட்டேன். அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டு இருக்கேன் நான் ஒரு 10 மினிட்ஸ்க்கு. ஸோ அதுக்குள்ளே இதை நம்ம கிரேட் பண்ணிடலாம். நல்லா எல்லாத்தையும் கிரேட் பண்ணியாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இது அலுமினியம் ஃபாயில் இல்லைனாலும் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பேக்கிங் ட்ரேயில் நீங்கள் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவிட்டு, இல்லாட்டி அரிசி மாவு, கோதுமை மாவு எதுனாலும் தூவிட்டு அது மேலே இந்த மாதிரி சீஸை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவனில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 மினிட்ஸு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 180 டிகிரி செல்சியஸ் போதும். ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி பாருங்க. சீஸ் அழகாக மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. சரி பாருங்க, இன்னும் அது வந்து அந்த ப்ரௌன் க்ரஸ்ட் ஃபார்ம் ஆகணும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபார்ம் ஆச்சுன்னா ஓகே. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு செகண்ட் வே அது வந்து ஃப்ரீஸ் பண்ண போகிறோன்னு சொன்னால அதுக்கு ஒரு பிளேட்டில் லைட்டாக கார்ன்ஃப்ளவர் மாவு தூவிட்டு நான் சீஸை வந்து கிரேட் பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக. ஸோ இதை வந்து இந்த பிளேட்டை நம்ம அப்படியே ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். நல்லா எவ்வளோ வேணுமோ அதை நல்லா துருவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இந்த பிளேட்டை நம்ம வந்து ஃப்ரீசரில் ஒரு 1 to 2 hours வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ண போகிறோம். வச்சுட்டுங்க. இந்த சீஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு பிடிச்ச பாப்கார்ன், அதுக்கப்புறம் நாச்சோஸ், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அதுக்கப்புறம் நம்மளோட தோசை, இட்லி, அதுக்கப்புறம் சப்பாத்தி இதிலெல்லாம் கூட நம்ம இன்ஸ்டண்ட்டாக இதை நம்ம ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அவங்க கையில் கொடுத்துட்டோம்னா சீஸி ஃப்ளேவரோடு அவங்க சாப்பிட்ருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக ஒரு மேக் அண்ட் சீஸ் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சீஸ் சாஸ் உடனே பண்ணணும் அப்படின்னா இந்த சீஸ் பவுடர் பண்ணி வச்சுட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் டக்குன்னு எடுத்து அதில் சுடு தண்ணி மிக்ஸ் பண்ணி டக்குன்னு உங்களுக்கு சீஸ் சாஸும் ரெடி ஆகிடும். நீங்கள் மேகியில், மேக் அண்ட் சீஸ், மேக்ரோனியில், அதுக்கப்புறம் பாஸ்தாவில் எதில் வேணால் போட்டுக்கலாம் நீங்கள். ஸோ இது ஒரு சிம்பிள் ரெசிபி. நீங்கள் வீட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டிய ஒரு ரெசிபி தான் இந்த சீஸ் பவுடர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 15 மினிட்ஸ் கழிச்சு நம்மளோட சீஸ் எல்லாம் சூப்பராக இங்கே பாருங்கள் க்ரஸ்டி பிஸ்கெட் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ இது கொஞ்சம் கூல்டவுன் ஆகட்டும். நல்லா ஆறின பிறகு நீங்கள் இதை அந்த அலுமினியம் ஃபாயிலேருந்து எடுத்துடலாம். ஸோ எல்லாமே நான் எடுத்துட்டேன். ஸோ சூப்பர் கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி தான் நீங்கள் மைக்ரோவேவ்லையும் நீங்கள் கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் உள்ள நீங்கள் ஹீட் பண்ணி இந்த மாதிரி க்ரஸ்டியாக ஃபார்ம் ஆகணும். அவ்வளோதான். இது மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம அழகாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸோ இதை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீஸ் பண்ண இந்த சீஸும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது உடையணும், இந்த அளவுக்கு அது ஃப்ரீஸ் ஆகிருக்கணும். ஸோ இதை நம்ம எடுத்து இதையும் நம்ம பவுடர் பண்ணி வச்சுக்க போகிறோம். இந்த சீஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் பவுடர் பண்ணும்போது கொஞ்சம் அந்த சீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக இதில் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் பவுடர். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரலைன்னா நீங்கள் மில்க் பவுடர் ஆட் பண்ணுங்கள், இல்லாட்டி அப்படியே விட்டுருங்க. ஸோ இந்த 2 சீஸ் பவுடரும் நீங்கள் அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில். சீஸ் பவுடர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சூப்பராக நம்ம பேக் பண்ணோம், அதை ரோஸ்ட் பண்ணோன்னா, சீஸை ரோஸ்ட் பண்ணிவிட்டு எடுத்தோன்னா இந்த மாதிரி இது கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ ஃப்ரீஸ் பண்ணோன்னா இதுதான் அட்வான்டேஜ், அது கலர் வந்து சேஞ்சே ஆகாது, அதே ஒயிட் கலரில் இருக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இன்னும் கொஞ்சம் இதுக்கு ஸ்பைஸ் வேணும் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஸ்பைசஸ் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக இந்த பவுடர்லேயே ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணிக்கலாம். இல்லை எப்போ தேவையோ அப்போது நீங்கள் கொஞ்சம் டர்மரிக், அதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டில் எதில் வேணால் போட்டு தரலாம். சப்பாத்தி, இட்லி நான் சொல்லவே வேணாம், அவங்களுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதில் சீஸி ஃப்ளேவருக்கு கண்டிப்பாக இது 2த்தையும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.